இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாரும் ஜாஸ்தி வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம். மெசேஜ்னு எடுத்தா, ஏய் மச்சி வாட்ஸ்அப் பண்ணு, ஏய் மாமா வாட்ஸ்அப் பண்ணு, அப்படி அம்மா இப்போ எல்லா சின்ன குழந்தைங்க கூட வாட்ஸ்அப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றோம். இப்போ என்ன பண்றோன்னா, நம்ம வாட்ஸ்அப்ல யாராவது ஒருத்தர் வந்துட்டு அன்னோன் பர்சன் கால் பண்றாரு. நம்ம அந்த அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்லேயே இல்லை, இல்லை நம்ம கான்டாக்ட்ஸ்லேயே இல்லை. ஸோ அவர் கால் பண்ணால் என்ன பண்ணுறது, திடீர்னு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ண போயிட்டு அந்த நம்மளுடைய நம்பரை போட்டு அதை அவர் கான்டாக்டில் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் வந்து ரீஃப்ரெஷ் ஆகும். அந்த ரீஃப்ரெஷ் ஆனோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், வீடியோ சென்ட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதுவே இப்போ நம்ம நார்மல் மெசேஜ் எப்படி இருக்குது, நம்ம அவங்களோட கான்டாக்ட்ஸு சேவ் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்ணால் டைரெக்டாக வந்து நம்பர் அடிச்சுட்டு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம். அதே மாதிரி ஒரு டெக்னாலஜியும் நம்ம வாட்ஸ்அப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் பாரு. நம்ம சிம்பிளாக நம்ம அந்த நியூன்ற அதாவது ப்ளஸ்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டா அதில் ஒரு கம்யூனிட்டி, அப்புறமா வந்துட்டு குரூப் சாட்டு, குரூப் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் காமிக்கும். அதில் வந்து டைரெக்டாக வந்து வித்தவுட் கான்டாக்ட் சேவிங் வந்து நம்ம ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, மெசேஜ் அனுப்ப முடியாது. எப்படி மெசேஜ் அனுப்பலாம்னா, நம்ம கான்டாக்ட்ஸுக்கு, அதாவது நம்ம அக்கௌண்ட்டுக்கு அவன் நம்பரை வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு, இல்லை நம்ம குரூப்புக்கு டெஸ்ட் பண்ணிட்டு, யாருக்கோ டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அவனா கூட சாட் பண்ணலாம். ஸோ அதுக்கு எடுத்துக்க வேண்டிய டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. புரிஞ்சுங்களா? அவனோட நம்பர் நம்ம வாட்ஸ்அப்பில் சாட் பாக்ஸில் போட்டு அதுக்கப்புறமா வந்து அவன் எஸ்எம்எஸ் பண்ணுறது, அவங்களுக்கு சாட் பண்ணுறது, அந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக வந்து நம்ம ப்ளஸ்ஸு, அதாவது நியூ மெசேஜ்னு போனால் அவன் டைரெக்டாக நம்ம எப்படி மொபைல் டயல் பண்ணுறோமோ அதேமாதிரி நம்பரை போட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுற ஒரு டெக்னாலஜி வந்ததுன்னா செம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வாட்ஸ்அப்காரங்க தயவு செஞ்சு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க, பண்ணால் ரொம்ப நல்லது மக்களுக்கு. தேங்க்யூ.